ககைய மறந்து அவன் பொடியே தங்கம் மனசமா அவன் கூட தெரிஞ்சு அவன் பொடியே மனசு இல்லைன்னு நான் பொடியே நான் ஊர்ல போது நீ அவன் கூட ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட இருந்தே. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான் தேவை. அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து நான் எப்பயும் போல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக சாங்கு பீட் மார்க்கு அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு தேவையான எஃபெக்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பீட் மார்க்கில் மட்டும்தான் கொடுத்துருவேன். இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே வெறும் இந்த மாதிரி எம்டியான பீட் மார்க்காக தான் நிறைய கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து இந்த பீட் மார்க் எல்லாத்துக்குமே இமேஜை தான் ஆட் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜஸ் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இமேஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கா, இது ரெண்டுமே முடிஞ்சு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இடத்துல. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து நம்மளோட இமேஜில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு மீடியா அப்படின்னு டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்க மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாங்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த அடுத்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இருக்க பீட் மார்க்கில் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி மறுபடியும் மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே ப்ளஸ் 3 டாட்டை டச் பண்ணி அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வர அடுத்து இந்த இடத்துல உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த ப்ளஸ் மேலே டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிவிட்டு அடுத்த பீட் மார்க்கில் அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரினா அந்த ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியே முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், எந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுறேன், அதுவும் எந்தெந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோட லாஸ்ட் வரை உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒரே ஒரு தடவை வாட்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வீடியோட லாஸ்ட் வரை நான் உங்களுக்கு இதே மாதிரியே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். அந்த பீட் மார்க்கில் இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்தால் இந்த இடத்துல அந்த 3D கேமரா இருக்கா, இதுக்கு கீழே நாம் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக இருக்க மாதிரி இமேஜ் தான். ஸோ கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அதே மாதிரியே மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்து நம்ம எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிட்டு இதில் இந்த மேலே சர்ச் பண்ண டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த 3D ஆப்ஷனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக உங்களோட ஃபேஸ் எல்லாமே தெரியுதா என்னன்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபுல்லாமே இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங்கில் 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்மளோட இமேஜ். ஸோ அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபீலிங்கான இமேஜாக செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி காப்பி பண்ணுறேன்னா இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா
இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அடுத்து நம்மளோட இமேஜ் இருக்கா அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நான் அவங்களோட இமேஜை விட்டுட்டு நம்மளோட இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்மளோட இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் இதில் ஒரு 5 லேயர் இருக்குது. இந்த 5 லேயரையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நாம் எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெட்டே மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். அந்த 5 இமேஜ்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளோட இமேஜுக்கு எஃபெக்ட் ஈஸியாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீது இருக்குது நாம் ஆட் பண்ணிக்க இந்த மாதிரி கப்புள்ஸ் இமேஜ் தான். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கும் இதே மாதிரியே இதுலேயே அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்லேயே 2வது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா. ஸோ அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே மாதிரி அந்த கப்புளோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரியே காப்பி பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி நான் காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ வந்து மீத இருக்க இமேஜஸ் எல்லாமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கப்புள் இமேஜஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர மீத இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 5 லேயர்ஸ் இருக்குது. இந்த 5மே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். இந்த மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் ஈஸியாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.